வெள்ளி கிண்ண தமிழகத்தவன் நிலவை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வமே நீ இன்று போல் என்று இருக்க வேண்டும் என்று ஒரு தந்தை நான் உளமாற அப்படியா கட்டப்பா சரிங்கப்பா நல்லா சல்வாகிறா எப்படிமா என்ன வந்து கட்டி பிடிப்பேன் நான் உன்ன பிடிக்காது யாரு பிடிக்கும் சின்ன வயசுல தூக்கி வச்சிருந்தேன் அப்ப நட்டு ரோட்ல போய் அண்ணா சொன்னோம் அண்ணா சொன்ன கேக்கு விட்டு புளிப்பாச்சு வாங்கி கொடுப்பேன் சப்பிங்கட பண்ணி உனக்கு ஐஜாதி குத்துனே பொல்லா குடுப்பான்னு குத்தாளி கொடுப்பேன் அப்ப கொடுப்பேன் கூட மாட்டியா கொஞ்சம் கிள்ளி கூட அதனால வந்து கட்டி பிடிக்கிறேன் சின்ன வயசுல நம்ம ஒடிச்சு போடுவேன் நம்ம ஆத்தங்கர ஓரத்துல ஒரு விளையாட்டு உள்ள நம்புங்குதா குச்சி ஆட்டம் மண்ணை சேர்த்துட்டு நான் குச்சி நுஞ்சு விட்டு கிளம்பி கிடப்பேன் நான் குச்சி காட்ட மாட்டேன் நீ தேடுவேன் நான் காட்ட மாட்டேன் இருந்தா தானே நான் எடுக்கிறேன் அது இருக்குது நீ கலர மாட்டேன் இல்லப்பா குச்சி கிடையாதுங்க குச்சி நீ என்னைக்கு வச்சுக்கிற குச்சி சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா இவ்வளவு நாள் ஆள் காரணம் எங்க போயிட்டேன் இல்லடா இல்ல ரொம்ப தொல்லுக்குது எப்படி போன நான் போயிட்டேன் என்ன தெரியுற குச்சி ஞாபகம் வந்துச்சு வர கொட்டை ஓர பார்க்கும் போது தள்ளி விடு கொட்டை சொல்றாங்க அதான் கேட்டேனே பிளேன்ல போயிட்டு வந்துட்டா ஏரோப்ளான் கீழே சொல்லு ஒரு பெருசுக்குது மேல போச்சு சின்னதா சேர்த்து அப்ப உங்களெல்லாம் கொட்டை கொட்டையா மேல இருந்தாலும் பெருசாதான் இருக்கு கீழே இருந்தாலும் பெருசாதான் இருக்கும் நீங்க பாக்குறவங்களுடைய பார்வைக்கு சின்னதா தெரியும் நம்ம பார்வைக்கு சின்னதா தெரியுது பரவாயில்ல விடு அது சின்னதா தெரிஞ்சா பெருசா தெரிஞ்சல நமக்கு நான் வந்துச்சு சரி அவ்வளவு தோல் போறீங்க சாப்பாட்டு என்ன பண்ணீங்க நீங்க புளிஸ் ஒரு கலர் எடுத்து போறீங்களா இல்ல தயிர் சோறு எடுத்து போறீங்களா அப்படியே இது டவுன் பஸ் தான் உங்களுக்கு பிரியாச்சே பெண்களுக்கு பிரியாச்சே இன்னும் ஏரோப்ளான் ஃப்ரீனா போதும் ஒரு ஆயா ஒரு உள்ள இருக்காது எல்லாம் கவனம் மாட்டி எல்லாரும் போறோம் அதெல்லாம் மியூசிக்கா தேவையில்ல பாட்டே தேவையில்ல அவங்கள டிங்கி 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 கத்தல பாட்டு அதாவது ஒரு கப்பு வந்துச்சு அது பேரு என்ன யாருக்கு தெரியாது தெரியாது நான் வெத்தலை பார்க்க போறாளா தெரியுமா தெரியாதா தெரியாது
தெரியாது. ஆமா ஏய் எனக்கு தெரியும். அதை கீழே வச்சுக்கிட்டு நீங்க மேல வச்சுக்கிட்டு நாங்க அது உனக்கு புரியாது. சரி பரவாயில்ல விடு. ஆமா வெளிநாடு போனீங்க சாப்பாடு எப்படி? எல்லாம் மேலே இருக்குடா. ஆமா எல்லாம் மேலேயா? ஏறப்பழம் அடுப்பேறி போட்டா ஏறப்பழம் பத்தி என்ன பண்ணீங்க? அடுப்புலாய பத்தைக்கு அப்ப எப்படி சுவிட்ச் போட்டா வரும். சுச்சி காலம் வாரி போச்சுடாடே. காலம் வாரி போச்சு. இனிமே யாரும் சோறா காதீங்கம்மா. சுத்தி தட்டு விடுங்க. அதே ஆக்கி நடக்கும். இனிமே யாரும் ஆம்பளைங்க வேலையை போகாதீங்க. சுத்தி தட்டு விடுங்க. அது வேலை பார்த்து நடக்கும். இனிமே சாமியெல்லாம் தெரிஞ்சு நீங்க வராதீங்க. சுத்தி தட்டு விடுங்க. அதே சுத்தி வந்து உள்ள எல்லாம் இனிமே சுச்சி வேலை தான். சரி பரவாயில்ல. ஃபுல்லா சாப்பிட்டு திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கக்கா ஏறப்பலாம் மேல பறக்க சொல்ல கக்கா போயிடுங்கள. அப்ப எவனா தள்ள வந்து சாடி மாரி வீமே சதரை கடா சொன்னா அதை கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஓ மை காட். நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன். தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன். கக்கா பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன். சரி பார்சல் பண்றீங்களே குச்சியில் வச்சு சொன்னாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து எனக்கு நீங்க பண்ற இது இதெல்லாம் கக்கா எங்க போகணும் கேட்டீங்களா? சரி பரவாயில்ல. வெளிநாடு போயிட்டு சரி பட்டப்பாடி படிச்சா? படிச்சா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். உன் பட்டப்பாடி பண்ண என் காலேஜ் படிப்பு நான் பாக்கலாமா? கார்ப்பரேஷன் ஸ்கூல் பாத்துக்கலாமா? கேள்வி கேட்டா வண்ணா வெளுக்காத வெள்ளையும் சாரி வண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டும் பானமே பெய்யாத மழையும் மூணு சேர்ந்து ஒரு பொருள் என்ன செப்பு பார்க்கல? என்ன செப்பு பார்க்கல? சொல்லு இது தெலுங்கு. ஆமா இது நான் படிச்ச பாடத்திலே வராது. சொல்லி தர மாட்டான். துண்டுறதுக்கெல்லாம் லாகி நீ படிக்க போல ஓபி அடிக்க போய்க்கிற. ஆமா ஓரம் சொந்த போய்க்கிற. வெளிநாடு ஆமா. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. எனக்கு தெரியும். என்னது? சிம்பிளான பதில் தான். அதெல்லாம் மூசிங்கிற தேங்கா எப்படி அதை உடைச்சா உள்ள வெள்ளையாக்குது பேரு. அது வண்ணா வெளுக்காதது. மேலக்கு போ ஓடு. அது உடையா செய்யாத பாண்டம். உலகமா தண்ணி பணமே பெய்யாது மழை ஒரு வரல தெரியுதா? சரி பரவாயில்ல. இது வந்து இன்னொரு கேள்வி. அதுக்காக பதில் சொல்ல போறேன். 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன். இங்க இருக்கிற ஜனக்கிட்ட 300 ரூபாய்க்கு வித்துட்டு எனக்கு எவ்வளவு லாபம் வரும் செப்பு? சொல்லு. 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன். இங்க இருக்கிற ஜனங்கிட்ட 300 ரூபாய்க்கு வித்துட்டு எனக்கு எவ்வளவு லாபம் வரும் செப்பு? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினாக்கா 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் நஷ்டம் தானே வரும். 100 ரூபாய் நஷ்டமா? கிடையாது. 200 ரூபாய் லாபம் வரும். எப்படி வரும்? 200 ரூபாய் லாபம் வரும். எப்படி வரும்? நான் எவ்வளவு முட்டை வாங்கினேன்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன். நான் காட்டணும் வரல காட்டணும். 400 ரூபாய்க்குன்னு நான் எவ்வளவு முட்டை வாங்கணும் கூட உனக்கு தெரியல. ஒண்ணும் என் கண்ணு அங்க போகுது. நேரம் எப்படி பாக்குறது? நான் வரல காட்டணுமா? நான் எவ்வளவு முட்டை வாங்க தெரியுமா? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு 200 ரூபாய் லாபம் தானே? அதான் தமிழ்நாட்டுக்காரர் சொல்லி குழப்பம் எல்லாரையும் குழப்பம். சரி பரவாயில்ல. இன்னொரு அதே கேள்வி. நான் 6 முட்டை வாங்கினேன். 2 கொஞ்சு போச்சு. 2 சமைச்சிட்டேன். 2 சாப்பிட்டேன். மீதி 6 முட்டை வாங்கினேன் கணக்கு. 2 உடைச்சிச்சு. 2 சமைச்சிட்டேன். 2 சாப்பிட்டேன். அங்க எங்க இருக்குது? 6 முட்டை தீர்ந்து போச்சு. இதான் கணக்கா? நல்லா யோசனை பண்ண மாட்டியா? நான் சொல்றேன் 4 முட்டை மீதி இருக்கும். எப்படா இருக்கும் 4 முட்டை? 2 வந்துச்சா? ஆமா. அதே 2 சமைச்சனா? அதே 2 சாப்பிட்டனா? மீதி 4 அப்படியே தான் இருக்கு. இது கார்ப்பரேஷன். முதல்ல 2 முட்டை உடைச்சு அதுதான் நீ கடைசி வரை சொன்ன. ஆமா யோசிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். சரி பரவாயில்ல. இன்னொரு லாஸ்ட் கேள்வி. ஆண்டவன் எலிக்கு வாழ வச்சான். ஆண்டவன் எலிக்கு வாழ வச்சனா அதனுடைய படிப்பு அது. என்ன மச்சா வாழ வைக்கல? ஒண்ணு மச்சா வைக்கல. மாட்டு கொடுத்தா வச்சு. மாட்டுக்கு வச்சானே எனக்கு தெரியும். அது கோசோ கந்த தள்ளி ஓடு. ஆட்டுக்கு வாழ வச்சனே தெரியும். அது பொடுக்க பர்சல் தள்ளி ஓடு. நாய்க்கு வாழ வச்சனே தெரியும். யாரா சாப்பாடு போட்டா நன்றி சொல்ல டிங் டிங்னா. டேய் கொரை இருக்கு. கொரைங்க வாழ வச்சனே தெரியும். மத்தல நிக்கி சுத்தி நிக்குதுங்க. ஆனா எலிக்கு வாழ வச்சா அது அதனுடைய படிப்பு அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த எலிக்கு வாழ வச்சனே எனக்கு தெரியும். அந்த எலி அப்ப சாவுதோ அப்ப புடிச்சுமே போடதான். நமக்கு வாழ வைக்க தெரியுமா? எலிக்கு வாழ வச்சான். நமக்கு 4 பேர் ஆள வச்சான். சரி என்ன அடிவே அடிச்சு 100 ரூபாய் கொடு. சரக்கச்சே சேர கொடு. ஆமா நிறைய பேர் அப்படித்தான் அடி வாங்க சரக்கு தட்டிக்கும். ஒயின் சாப்பாடு 2 பேர் நின்னுங்க. என்ன ஒரு அடி 100 ரூபாய் கொடுறான். கால மாறி பரவாயில்ல அடி
அங்க வரட்டா ரெடி ஆகுது நீ இவ்வளவு ஒரு பப்ளிக் ஆகி யாரு பப்ளிக் இருந்தா தான் எல்லாரும் தெரியும் ஆமா அயல்நாட்டு மனிதவனை இலக்கணத்தில் எனக்காகப்பா இப்போது நீ கண்ணி பருவத்தை விட்டு மங்க வந்து விட்டான். உனக்கு ஏற்ற வரலை பார்த்து வளர்த்து விட்டான். திருமணமா அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல அப்பா பயந்துட்டாரு இப்ப பசங்களா வேலைக்கு போனா திரும்பி ஒருமா வராதான்னு தெரியல அதாவது மிஸ்கால் தள்ளி முட்டி அந்த பயத்துல இருக்கிறாரு வாய போடுறாங்க என்னுடைய வளர்ப்பு அது மாதிரி வளர்ப்பு எந்த வளர்ப்பு எந்த அப்பா அது போல வளர்க்கல அதுக்குள்ள மிஸ்கால் ஊத்து என் மகன் ஒரு நெருப்புன்னு சொல்லாத அவன் நெருப்பு என்ன பண்ணுவான் இவங்க மெச்சிட்டு போடுவான் அவனை திருப்பி மேய்ச்சிட்டு வருவான் அம்மா ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் தான் மகள செல்வம் பிறகு. அப்பா நான் திருமணம் எனக்கு வேணாம்னு சொல்லலப்பா எனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்கு நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கணும் நிறைய பெற்றுக்கணும் திருமணம் செஞ்சீங்க நான் ஒரு இடம் நான் போயிட்டு வச்சுக்க இந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க எனக்கு என்னமா குறை என் நாட்டு மக்கள் இருக்காங்க நான் இருக்கேன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பணத்தை கொண்டாதான் பின்னால வரவங்க எல்லாம் போயா மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க பணம் தான் இன்னைக்கு எல்லாமே நினைப்பது தவிர நம் நாட்டு மக்களுக்கு எனக்கு எந்த குறை நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்க மாட்டேன் எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்காது அது குடும்பம் நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்டேன் நாடு நல்லா இருக்காது அது எப்ப சம்மதம் அப்ப பண்ணி வை அது குடும்பம் நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப எப்படி சொல்றது விளக்காயில தூண்டுகோல் இருக்கு தூண்டுகோல துணையா நீ இருக்கும் அது எனக்கு என்ன குறை உனக்கு எதுவும் வராது நான் பாத்துக்கிறேனே அம்மா உன் விருப்பம் அதுவா நான் மறுத்து வைக்க மாட்டேன் சரிங்கப்பா போய்விடும் வா வா பிரியாணி இருப்பார் வா ஐயா யாரா விட்டு ஓட்ட பாத்தீங்க நானே ஓடியாரு ரேஸ் ஓடிங்கறியே நானே ஓடி பிடி ஊசா நினைப்பா உனக்கு ஏண்டா வர்ற நீ யாரா எங்க வந்து ஐயா என் நாடு முல்லை நாடு அந்நாட்டு அந்நாட்டு காவல்காரனா ஏண்டா காவல்காரலாம் வரீங்க ஏதோ வந்துட்டீங்க நாட்டு தளபதி இல்லையா மன்னர் இல்லையா ஏண்டா நீ அவங்களா பின்னாடி வராங்க என்ன அடிச்சுக்கிறாங்க ஐயா ஏன் பின்னாடி இல்லைங்க உன்ன பின்னாடி வராங்க உன்னம் பின்னாடி ஆமா உனக்கு ஓலை வந்துக்குது ஆமா ஓலை சொல்ல கூடாதா எவ்வளோ 2000 ரூபாய் கட்டுக்கோலே அதெல்லாம் இருக்கா பண்ணி தாத்தா அதெல்லாம் இருக்கா ஏய் என்னடா மொத்தம் அதல யாருக்குன்ற நீ என்ன வாழ சொல்ற நீங்க எந்த வாழை கேட்டீங்க நான் பணம் வாழ சொன்னேன் அது கிடையாதுங்க உங்களுக்கு லிகிதம் வந்துக்குது இருக்கலாமா ஏடா எங்கடா டேய் எங்க லிகதா கல்யாணம் பண்றா பண்டாட்டி பிள்ளை கொண்டு போய் 3 வேளை சாப்பிட்டு வந்துடணும் ஆனா மொய் எழுத மாட்டேன் அதுக்கு கிடையாது நம்ம ஓ மை காட் தப்பு பண்ணிட்டேன் மொத்த தமிழ்ல எழுதி வச்சுக்கிறான் தமிழுக்கே தட்டி புத்தி இதுல வேற ஆங்கிலம் தப்பா நினைக்காத எனக்கு எல்லாமே தெரியும் முல்லை நாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையமுடல் யாதனை மணிமேல் தேளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் 3 ஆண்டு காலமாக செலுத்த காலத்திற்காக இந்த விகிதம் கண்ட ஒரு வார காலத்திலே இந்த கப்பப்பணம் நீ செலுத்தவில்லையா உனக்கு நான் போர் முறை யார் போர் அங்க கொஞ்சம் கண்ணிகள பெண்களுக்கு மஞ்சள் பண்ணி கொடுத்தாயா நாட்டு நட்டையா கலவரித்தாயா இல்ல ஏர் வாட்டியா எல்லாம் வெட்டனியா கப்ப போனா துடைக்கிறது வீரத்தை அடக்கி என்றுதான் அடக்கி விட்டு சுரிந்து விட்டது படாமல அம்ப எய்தவன் அங்கிருக்க இவன் தூதுவனாக வந்தான் அப்ப நீ ராமன் கும்பகர்ணன் ஒரு ஆஞ்சநேயர் அவன் ராமன் இருந்த போதிலும் அவன் எப்போது போர்னு சொன்னாலும் போர் முரசு அவனை போரை பெற்றுக் கொள்ள சொல் இது வந்தார வாழ வைத்த நாடு தமிழ் மண்ணிலே வந்தவரை விரட்டளித்த பழக்கமல்ல நீ தூதுவனாக வந்தவன் உனக்கு விருந்திருக்கிறது உணவருந்தி உன்னால செல்லு நான் பார்த்துக்கிறேன் சாப்பாடு போட்டு அனுப்புறது கடமை சரி பரவாயில்ல இருக்கட்டும் உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டருக்கு சாப்பிட்டு போ ஐயா அப்புறம் 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 பரவாயில்ல போ சரியா சாப்பிட்டு போ இதெல்லாம் எதுக்கு தரேன் தெரியுமா சண்டை வந்தா என்ன எதுவும் பண்ணக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா முன்னெச்சரிக்கை வருமுன் காப்பு வந்தா அறிவாளி போ 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 வாயே தரக்க மாட்டேன் வாயை தரக்கப்பட கத்தி எடுக்காத போ எடுக்க மாட்டேன் அது அயல் நாட்டால் படையெடுக்க உனக்கு நம் நாடு தரங்கட்டும் இதற்கெல்லாம் காரணம் யாரு நமது முப்படை தலைவரி ஆளவன் அவர் இருக்கின்ற இப்படி இருக்கிறது